நாம் நீண்ட வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி நம்மை மட்டும் நடத்தி வந்த ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த உன்னதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நாம் நேசித்தவர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்மை நேசித்தவர் நம்மை விட்டு விலகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர். வேதம் சொல்லுகிறது போல மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, எது விலகினாலும் யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானம் உன்னை விட்டு மாறாது. ஆண்டவர் நம்மை பார்த்து நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் எந்த நிலைமையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் எனக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தோடு நாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம், நம்முடைய குறைவுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், பலவிதமான தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, எனக்கு ஒரு சமாதானம் வேணும், கேட்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த பூமியின் மேலே ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதன் மேலே அசைவாடின பொழுது அதனுடைய எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் எல்லாம் மாறி ஆண்டவர் அழகான இந்த உலகத்தை படைத்த தேவன் அல்லவா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக, அழகான பெரிய நன்மைகளை தரும்படியாக, மேன்மைகளை தரும்படியாக கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் ஆளுகிறவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் பெரிய காரியங்களை செய்வீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காக. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மாலே எல்லாமாகும். ஆண்டவரே உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே
எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, அப்பா உம்மால எல்லாம் கூடும் சுவாமி. உம்மாலேதான் எல்லாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர்தான் ஆண்டவரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகும் ஆண்டவரே. உம்மால எல்லாம் ஆகும் அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா.
எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடுமப்பா. இயேசுவே, ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தடைபட்டு இருக்கிற நன்மைகள் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்குமே. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஊற்றுவீராக ஒவ்வொருவர் மேலும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருடைய கிரியைகள் இந்த நேரத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. உம்முடைய மக்களுடைய நன்மைகளை தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும்ப்பா. உம்மால எல்லாம் செய்யக்கூடும். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும். உம்மால எல்லாம் ஆகும். இதுவரைக்கும் நடக்காத நன்மைகளை ஆண்டவர் இந்த நாளிலே நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏக்கத்தோடு பெருமூச்சோடு வந்திருக்கிறாங்கப்பா. ஒருத்தருடைய வாழ்க்கையை வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. உம்மால எல்லாம் கூடும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். என் வாழ்க்கையில நன்மை செய்வதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. எந்த நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அற்புதங்களின் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். விடுதலையின் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். நன்மையின் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தரப்போகிறார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் சந்தித்த தோல்விகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன் நீர்தானப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. எல்லா பாரத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. நம்மால சுமக்க முடியாது, நம்ம சுமந்து சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்றார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்போம். அது நமக்கு வேதனை நிறைந்தது தான். ஆனால் அந்த வேதனைகளையும் துக்கத்தையும் கல்வாரி சிலுவையில நமக்காக சுமந்து தீர்த்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நுகத்தை ஏற்றுக்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்க, என்னிடத்துல கற்றுக்கொள். அது மெதுவாய் லகுவாய் இருக்கும். ஒரு நாள் அது வேதனை தராது. ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள் நம்மை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. ஒரு பெரிய விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் செய்யக்கூடும், உம்மால எல்லாம் செய்யக்கூடும். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அற்புதமாய் நடத்த போகிறீர். உம்முடைய வல்லமை எங்களிடத்துல வெளிப்பட போகிறதப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நீர் தருகிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா தடைகளை மாற்றும், எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காரும். சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 10:35.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அருமையானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் இந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த பகுதியிலே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும்போது அவனுடைய அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள், ஆண்டவருக்காக உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் சகித்தார்கள். அப்படி சகிக்கிற அந்த மக்களுக்கு அவர்கள் பங்காளிகளாக மாறினார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அவர்கள் வேதனையின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் உபத்திரவங்களின் மத்தியிலையும் இருக்கும்போது கூட தங்களுடைய செல்வத்தையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் சந்தோஷமாக அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தோடும் ஒரு வைராக்கியத்தோடும் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து தான் இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். அருமையானவர்களே, நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ விசுவாசம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா சோடா பாட்டில் விசுவாசமாக இருக்குது. கோலி சோடா இல்லை, இப்போ வந்துருக்குதுல, திரும்ப வந்திருக்கு கோலி சோடா. அது என்ன பண்ணுவாங்க, அந்த கோலியை தட்டின உடனே அந்த உள்ளே இருக்கிற சோடா சும்மா ஒரு சவுண்டோடு வரும் பாருங்க, புஷ்ன்னு வரும், அப்படியே அமைதியாகிடும். அதே போல் நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு தட்டினா போதும், உடனே அப்படியே துள்ளி குதிப்பாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அந்த விசுவாசம் தணிந்து போகிறது, வைராக்கியம் தணிந்து போகிறது, ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை தணிந்து போகிறது. கொஞ்ச காலம் போன உடனே அந்த நம்பிக்கை இழந்து போய், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்பதை இழந்து போய், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை நாம் அற்றவர்களாக, ஏதோ நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய அந்த தைரியத்தை, ஆண்டவருக்காக நாம் கொண்ட தைரியத்தை, எனக்கு ஒரு மிகுந்த பலன் உண்டு என்று நான் கொண்டிருந்த அந்த தைரியத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன கிரியைகளை நாம் செய்கிறோமோ அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க போகிறோம். புலம்பலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 64வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து பலன் தரப்போகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே ஆசாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை, இதுவரைக்கும் ஆண்டவருக்காக நாம் செயல்பட்ட அந்த செயல்பாடுகளை, இதுவரைக்கும் கர்த்தரை நாம் பற்றி கொண்டு வாழ்ந்தோமே, அந்த மேன்மையான வாழ்க்கையை தொடர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக வைக்க போகிறோம். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பலன் பெறுகிறவர்களாக தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம். அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய பலனை பெற்றவர்கள். முதல்ல ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. ரூத் 2:12. இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் இங்கே சொல்லுகிற முதல் பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? நிறைவான பலனை கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறைவான பலன் அல்ல. நம்ம எதிர்பார்க்கிறதை விட குறைவானதாக இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் எதுக்கு? ஆண்டவர் தருகிற அந்த பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? நிறைவான பலன். யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது இந்த ரூத்தை குறித்து சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்தவர்கள். இல்லையா? எனக்கு அருமையான தேவஜனமே, யாருக்கு ஆண்டவர் நிறைவான பலன் தருகிறார் என்று நாம் பார்ப்போமானால், யாரெல்லாம் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அடைக்கலமாய் வர்றதுன்னா என்னது? அடைக்கலமாய் வர்றதுன்னா என்னது? உங்களை தானே நான் கேட்குறேன். என்னமோ அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. அடைக்கலமாய் வர்றதுன்னா என்னது? அடைக்கலம்னா என்ன? அருமையாக பதில் சொல்கிறேம்மா. அடைக்கலம்னா என்னன்னா அடைக்கலமாக இருக்கு. பாதுகாப்பு. இல்லையா? பாதுகாப்பு. புயல் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம்? பாதுகாப்பு மையங்களுக்கு ஓடுகிறோம். அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அடைக்கலம், தஞ்சம் புகுகிறோம். இல்லையா? அப்படி ஆண்டவரிடத்துல அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் நானும் எப்படி வரணுமா? அடைக்கலமாய் வர வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். நான் உம்முடைய செட்டைகளின் கீழே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுதான்றது இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, மனுஷங்களையும் நம்புறோம், கடவுளையும் நம்புறோம், இங்கேயும் நம்புறோம், அங்கேயும் நம்புறோம். எல்லாமே இல்லை. போற வழியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கும். கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு வந்ததும் இப்படின்னுவாங்க, அந்த கோயிலுக்கு போனதும் இப்படின்னுவாங்க, அப்புறம் மசூதிக்கு போனால் அது வேற மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. எல்லாம் ஒன்று தான். இல்லை, ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே நீ அடைக்கலமாய் வந்து விட்டால் என்ன என்ன அப்படி அந்த அம்மா செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வரும் பொழுது 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த வசனத்துல 3 காரியம் சொல்லப்படுது. ஒன்று, அந்த அம்மா தன்னுடைய தேசத்தை விட்டாள். 2வது தன்னுடைய ஜனத்தை விட்டா. 3வது தன்னுடைய தெய்வத்தை விட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முதல்ல சொல்லுது, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அப்போ ஒரு மனிதனுடைய அடையாளம் என்று நாம் பார்ப்போமானால், நமக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த ஆதார் கார்டு எதுக்கு தெரியுமா? நான் ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை. நம்ம இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன தெரியுமா? நான் ஒரு இந்தியன், என்னுடைய தேசம், என்னுடைய பகுதி என்று நாம் சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறோம். குறிப்பாக தமிழர்களுக்கு இன்னொரு பெருமை உண்டு. என்ன, நாங்கள் தான் மூத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றின மூத்த குடி நாங்கள் தான். எங்களுடைய மொழி தான் முதல்ல வந்த மொழி அப்படின்னு ஒரு பெருமை வேற இருக்குது. நல்ல கவனிங்க. இந்த பெருமை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? ஏன் தமிழ் மொழிக்காக அவ்வளோ ஒரு போராட்டம்? இந்திய திணிக்காதன்றான், இந்தி தெரியாது போடான்றான், இந்திய படிக்க முடியாதுன்றான். ஏன்? என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய தேசம். அல்லேலூயா. இதை ஒருத்தரை விட்டு தர மாட்டாங்க. ஆனால் ரூத் என்ன பண்ணுறா தெரியுமா? அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் போவதற்கு தன்னுடைய தேசத்தை அவள் விட்டு கொடுத்தாள், தன்னுடைய ஜனத்தை அவள் விட்டு கொடுத்தாள். அல்லேலூயா. ஜனம் அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஜாதி, ஊர், மொழி இதெல்லாத்தையும் அவள் விட்டுட்டா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா
கிறிஸ்தவங்களுக்குள்ள சொல்லிக்குவாங்க வெளியே ஜாதி இல்லைன்னு. ஆனால் பொண்ணு பார்க்கும்போது தான் தெரியும். பொண்ணு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம ஆளு. அவங்க யாரு? நம்ம ஆளு. எந்த ஊர்? நம்ம ஊர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அது போகலைன்னு அர்த்தம். விட்டுத்தர முடியல, சுயத்தை விட முடியல, என்னுடைய இனத்தை விட முடியல. ஆனா ரூத்தால விட முடிஞ்சதுங்க. அவ சொல்றா, என்னுடைய ஜனம் இல்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இனி இந்த மோவாபின் மக்கள் என்னுடைய மக்கள் அல்ல, நான் பெத்லகேமில் இருக்கிற அந்த மக்களை என்னுடைய மக்களாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ரெண்டுமே விட முடியாத ஒண்ணு. ஆனா ரூத் அதை விட்டாள். மூன்றாவது, தன் தெய்வத்தை விட்டாள். அவங்கள பொறுத்த வரைக்கும் மோவாபியர்கள் அதிகமாய் தெய்வ பக்தி உள்ளவர்கள். ஆனா இப்போ இந்த அம்மா சொல்லுது, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இதை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இதை விட்டது மாத்திரல்ல, இவளுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறிவிட்டது. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. மாற்றப்பட்ட வாழ்க்கை. ரூத்து தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தன்னுடைய தஞ்சமாய் கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்தது மட்டுமல்ல, அவளுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறி இருக்கிறது. நிறைய பேர் பேசுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. ஒரு கருப்பு துணியில எத்தனை கருப்பு புள்ளி வச்சாலும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு வெள்ளை துணியில ஒரு சின்ன கருப்பு புள்ளி விழுந்துச்சுன்னா அவ்வளவு இடம் சுத்தமா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. அதை பற்றி யாரும் பேச போறது இல்லை. எதை பத்தி பேசுவாங்க தெரியுமா? அந்த புள்ளியை பத்தி தான் பேசுவாங்க. கிறிஸ்தவர்கள் தவறு செய்ய, அதாவது உலக மனிதர்கள் தவறு செஞ்சா அவன் அப்படிதாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை பேசியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு செயலை செஞ்சிருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க நீங்களே இப்படி செய்யலாமா? ஒரு முறை நான் அமைதக்கரை திருச்சபையில் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போனேன். பைக் எடுத்து தான் போனேன். பைக் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மார்க்கெட் பக்கத்தில் வந்ததும் நான் எலுமிச்சம்பழம் வாங்கிறதுக்கு தான் போனேன். வாங்கின உடனே திரும்பி வந்துடலாம். ஆகவே நான் என்ன நினச்சேன்னா, நோ பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போய் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் என்னை பார்த்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசுனாங்க. பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா டிராஃபிக் போலீஸு லாக் போட்டு வச்சுருக்கான். வண்டி பக்கத்துலேயே நிற்குது, அந்த இன்ஸ்பெக்டர் வண்டி. நான் போனேன், சார் வண்டி லாக் போட்டிங்கன்னு. அவர், ஆமாம் சார், நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி விட்டுருக்குறீங்க, அதனால நான் லாக் போட்டேன். நான் சொன்னேன், எலுமிச்சம்பழம் வாங்க தான் வந்தேங்க, ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்க போகிறது இல்லையே, அதனால் எடுத்துருவோன்னு சொல்லி தான் இங்கே நிறுத்தினேன் அப்படின்னா. அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நோ பார்க்கிங்கில் வண்டி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னை பார்த்து கேட்டார், சரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஏன்னா முடியெல்லாம் நல்ல ஷார்ட்டாக வெட்டிட்டு போயிருந்தேன்னா என்ன வேலை செய்கிறீங்கன்னார். நான் சொன்னேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன். அடுத்த வார்த்தை அந்த மனுஷன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பாஸ்டராக இருந்துக்கிட்டு நீயே நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தினீன்னா மற்றவன்லாம் நிறுத்துறதுக்கு என்னன்னார். எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை. மற்றவங்களை பார்த்து நம்ம வாழ முடியாது, நம்ம அவங்களுக்கு நடுவில் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நோவாவை குறித்து சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள அவன் உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனாக வாழ்ந்தான். அதனால தான் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம். அவனை போல நான் இல்லை, அவனை மாதிரி நான் நடக்கலை, அவனை மாதிரி நான் பேசலை. இல்லைங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை போல நம்ம மாறணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை, அவள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை தன்னுடைய தஞ்சமாய் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த தஞ்சமாய் கொண்ட வாழ்க்கை சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படி இருக்குது? நம்மளை பார்க்குறவங்க ரொம்ப நல்லவங்க, ஒரு காலத்தில் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, கோபம் வந்துச்சு, சண்டை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ கோயிலுக்கு போன பிறகு மாறிட்டாங்க சொல்கிறாங்களா? ஒரு காலத்தில் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடந்தாருங்க, இன்னைக்கு பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அந்த மனுஷனை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது சொல்கிறாங்களா? அந்த ஆள் அப்படித்தாங்க, இன்னைக்கு தான் இன்னும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போவார், நாளைக்கு நம்ம கூட தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறாங்களா? சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவருடைய சாபம் வரும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் அடைக்கலம், வாயில் சொல்றது இல்லை, வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படி மாறினதுனால இந்த போவாஸ் என்ன சொல்றார் தெரியுமா? நீ அந்த செயல்களெல்லாம் செய்தது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நிறைவான பலன். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவ ஒரு விதவை, கைம்பெண், அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இழந்து போய் ஒரு வயதான பெண்மணியை நம்பி அவ பின்னால இந்த பெத்லகேமுக்கு வந்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஒரு ராஜ வம்சத்தினுடைய தலைவியாக கர்த்தர் அவளை உயர்த்தினார். இந்த அம்மா என்னதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஆனா ஒரு காரணம் உண்டு, என்ன தெரியுமா? அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்ததினால நிறைவான பலன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா இந்த அம்மா பேரு அந்த லிஸ்ட்ல வருது, முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல வருது. அதுல பாருங்க, போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். வேற எங்கேயாவது யார் பேராவது இருக்குதா? 3 பெண்கள் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு பெரிய மேன்மையை, நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு இந்த உலகம் இல்லப்பா, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய தஞ்சம். சங்கீதக்கார் 91ஆம் சங்கீதத்தில் மோசே ஆண்டவரை குறித்து பாடுறாரு. உன்னதமானவரின் நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அல்லேலூயா. அவர் எனக்கு அடைக்கலமாய் இருந்தாரப்பா, அதே ஆண்டவரை நீ உன்னுடைய தாபரமாய் தங்குமிடமாய் கொண்டதினாலே ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. நிறைவான பலன் வேணுமா? நான் நிறைய ஆசீர்வாதம் பெறணும், மேன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னு அங்கே இங்கே ஓடி கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று செய்யுங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய அடைக்கலம் என்று அவருடைய பாதத்தில் வந்து விழுவோம். என்னுடைய மேன்மை, என்னுடைய மகிமை, என்னுடைய திறமை, தாளந்து எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் போட்டுருங்க. அவருடைய பாதத்தில் விழுந்தால் அவர் நம்மை உயர்த்துவார். 2வது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எத்தனை மடங்கு பலன்? நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போனேன், வீடு கட்டினாங்க, பிரதிஷ்டெல்லாம் ரொம்ப ஜாம் நடந்துச்சு. 6 மாதத்தில் வீட்டை விற்க போகிறேன்னாங்க. என்னன்னு கேட்டால், இந்த வீடு ராசி இல்லையா. என்ன இல்லை? நான் கேட்டேன் என்ன ஆச்சு? என்ன, இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியலையா.
எப்போ பாரு சண்டை சண்டை சண்டை, சமாதானமே இல்லை. இந்த வீட்டில் வந்தாலே செத்து போகலாம் போல தோணுது. அதனால் இந்த வீட்டை என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் பெருகுமே தவிர அந்த ஆசீர்வாதம் குறையாது. அல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா? இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியை நம்ம கேட்க போகிறோம். என்னை கர்த்தர் பெருக பண்ணுகிறாரா, குறைந்து போக பண்ணுகிறாரா? காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா, அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலனை, வேதத்தை நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பலனடைந்த வேற ஒருத்தரும் கிடையாது. ஈசாக்கை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் வர வர பெரியவனாகி மகா பெரியவனாய் மாறி போனான். அல்லேலூயா. அவனை பார்த்து ராஜா பயப்படுறார். ராஜா பயப்படுறார். எப்பா, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்ட, நீ இனிமேல் எங்களோட இருக்க முடியாது, நீ வெளியே போயிடுன்னு சொல்லி அனுப்புறான். ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுங்களா? நேரா எகிப்துக்கு போயிட்டார். காரணம் என்ன? ஏன் பஞ்சம் வந்தா எல்லாம் எகிப்துக்கு போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யோசேப்பினுடைய காலத்தில் அதான் நடந்தது. ஏன் அப்படின்னா, இந்த எகிப்துல வற்றாத ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஓடுது, நைல் நதி. அந்த நைல் நதி அந்த தேசத்தையே செழிப்பாக்குகிற இடம். நீங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு செழிப்பான பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஜனங்க எந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் நேரா எங்க பார்ப்பாங்க தெரியுமா? எகிப்துக்கு போயிடலான்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு பஞ்சம் வந்துச்சுன்னா உடனே சவுதிக்கு போகலாமா, ஸ்டேட்ஸுக்கு போகலாமா, கனடாவுக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த நாட்களில் எகிப்து தான் பெரிய இடம். இப்போ ஆபிரகாம் அங்கே போயிட்டாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வேளை இந்த செய்தி ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பா பஞ்சம் வந்த உடனே எங்கே போனாரு? எகிப்துக்கு போனாரு அப்படின்ற ஒரு செய்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பஞ்சம் இவன் பெலிஸ்தியாவுக்கு போய் அங்கே தங்கி இருக்கும்போது இவனுடைய மனதிலும் ஒரு எண்ணம் வருகிறது, நானும் எங்கே போகணும்? எகிப்துக்கு போகணும். இங்கே பஞ்சம் வந்துடுச்சு, இனிமேல் இங்கே வாழ முடியாது, எங்கே போகலாம்? எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு இவன் யோசிக்கும் போதே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் நீங்களை நானும் கவனிக்கணும். 100 மடங்கு ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, என்னுடைய சொந்த ஞானத்தை நம்பி, என்னுடைய முன் அனுபவங்களை நம்பி, இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு நம்பி நான் ஒரு காரியத்தை செஞ்சு வெற்றி பெறவே முடியாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் வாலிபனாய் அவர் மரித்து போனார். அந்த ஊழியக்காரர் அருமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி அவருக்கு பிளட் கேன்சர். அந்த பிளட் கேன்சர் மரண படுக்கையில் இருக்கும்போது அவருடைய விசுவாசிகள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? ஏன் பாஸ்டருக்கு இந்த வியாதி வந்துச்சு? அவங்க போய் அவரை பார்க்கும்போது அந்த போதகர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரணம் எல்லாருக்கும் வரும், எனக்கு இந்த வழியில் வருது, உங்களுக்கு வேற வழியில் வரும். அதனால என்ன பார்த்து நீங்கள் இடரல் அடையாதீங்க. இது ஆண்டவர் எனக்கு அனுமதித்த வழி, என் அனுபவம் உங்களுடைய அனுபவம் அல்ல. உண்மைதானா? அவருடைய அனுபவம் வேற, நம்ம அனுபவம் வேற. இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போகிறோம். ஒரு முறை
நான் ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது சொன்னேன் பிரசங்கத்தில், திருமணமாகி 2 வருஷம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே முழங்காலில் நின்று நான் வேதத்தை வாசிப்பேன், நீர் எனக்கு இந்த வேதத்தை வாசித்து முடிப்பதற்குள்ளாக ஒரு குழந்தை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி நான் முழங்கால் படிட்டு ஜபிக்க ஆரம்பித்தேன். முதல்ல திருமணத்திற்காக அப்படி ஜபித்தேன், ஏன்னா 4 வருஷம் பொண்ணு தேடினாங்க. திருமணத்திற்காக ஜபித்தேன். 2வது குழந்தைக்காக அப்படிதான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். யோபு, சங்கீதம் இதுக்குள்ள வரும்போதே ஆண்டவர் எங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். இதை நான் சொன்னேன். ஒரு 6 மாதம் கடந்து போயிருக்கோம். ஒரு வாலிப பிள்ளை ஓடி வந்தா, பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. என்னம்மா அண்ணன், கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பைபிளை முழங்கால் நின்று படிச்சிங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னு இருக்கும்போது நீங்கள் முழங்கால் நின்று பைபிள் படிச்சிங்க, உங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சு. நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு எனக்கு குழந்தை இல்லை, நானும் போய் முழங்காலில் நின்று பைபிளை படித்தேன், பைபிளை படித்தே முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு ஆண்டவர் குழந்தைய தரல. நான் சொன்னேன், அம்மா என் அனுபவமா உன் அனுபவம்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வழியை வச்சிருக்கிறாருமா, நீ கவலைப்படாத, கடவுள் உனக்கு தருவார்னு ஆண்டவர் அதே போல் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பிள்ளை 3வது படிச்சுட்டு இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், நானும் எகிப்துக்கு போகணும் அப்படி யோசிக்காதீங்க. இன்னாருக்கு இந்த இடத்துல போனாங்க, நல்ல நன்மை கிடைச்சது, அதே மாதிரி நானும் அங்கே போனால் எனக்கு நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்காதீங்க. அவர்களுடைய அனுபவம் வேற, நம்முடைய அனுபவம் வேற. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, ஈசாக்கு எகிப்துக்கு போக நினைத்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்தில் குடியிரு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிந்தான், அவனை நான் ஆசீர்வதித்தேன், அதே போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் 100 மடங்கு பலன் வேணுமா? நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, பார்க்க வேண்டிய ஒருத்தர் தான். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்னை எப்படி நடத்துகிறார், அதன்படி நடக்க நான் ஆயத்தம் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். எங்கே இருந்தானா, வறண்டு போன பஞ்சம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறான், கேரார் என்கிற ஊரில் குடியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்படி யோசித்தேன், ஏற்கனவே இங்கே பஞ்சம், இதை விட்டுட்டு வெளியே போகலான்னு போனா ஆண்டவர் போகாதன்றார். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நான் என்னத்தை சாதிக்க போறேன்? உண்மைதானே? இந்த கேள்வி எல்லாருக்கும் தானே வருது. இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த வேலையில் ஒன்றும் கிடையாது, அல்லது இந்த ஊரில் ஒன்றும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, சமாதானமாக வாழ முடியல, ஆசீர்வாதத்தை காண முடியல, இங்கே வாழ்ந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன், வேற எங்கேயாவது போயிட்டா நல்லா இருக்கும். வேலை செய்கிறவர்கள் அப்படி யோசிக்கிறாங்க. இந்த வேலை இல்லை, இதை விட ஒரு நல்ல வேலை, இந்த சம்பளம் இல்லை, இதை விட நல்ல சம்பளம், இதை விட மேன்மை, இதை விட மேன்மை. ஆண்டவர் நடத்தாத ஒரு இடத்தை நீங்களும் நானும் தேடி போகக்கூடாது. அது ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தராது. ஆபிரகாமையும் லோத்தையும் பாருங்க, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க மேய்ப்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நாம் சகோதரர்கள், ஆகவே நம்ம சண்டை போடக்கூடாது, நீ எங்க போறியோ போ, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ மேற்க போனீனா நான் தெற்க போறேன், உன் வழியில இனி நான் வரமாட்டேன். இப்ப சூஸ் பண்றதுக்கு முதல் சான்ஸ் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? லோத்து கொடுத்தாரு. நீ தெரிந்தெடுத்துக்க. லோத்து கொஞ்சம் கூட யோசிக்கல, கண்ணேறிட்டு பார்த்தான். சோதோம் கொமோரா கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது, செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எதை பார்க்குறோம் தெரியுமா? செழிப்பை தான் பார்க்குறோமே தவிர கர்த்தர் என்னை அந்த இடத்துல நடத்துகிறாரான்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. செழிப்பு நல்லது, நன்மையானது, இதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், செழிப்பை பார்க்காதீங்க, மேன்மையை பார்க்காதீங்க, இப்போ இருக்கிற நன்மையை பார்க்காதீங்க, இது எனக்கு நல்லது, இது எனக்கு மேன்மையானது சொல்லிட்டு தெரியாதீங்க. ஆண்டவரே இது என் பார்வைக்கு நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் சித்தமா கேட்கணும், நீர் என்ன நடத்துகிறீரா கேட்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில்
இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் நிறைய என்ன பண்ணுறது, கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுறது, இதெல்லாம் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்ல? இருக்கிறதுலே ரவுடியாக இருப்பான், ஆனால் இவங்க பார்வைக்கு மாத்திரம் அவன் ஹீரோவாக தெரிவான். ஊரே சொல்லும் அது உருப்படாதுன்னு, ஆனால் இது சொல்லும் அவனை தவிர எனக்கு வேற யாரும் வேணாம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, அம்மா காலில் கையில் விடுறம்மா, விட்டுருமா, நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு யார் தான் வேணும். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு கண்ணீர் வடிக்கும் பாருங்க, அது மாறவே மாறாது. வாழ்நாள் பூரா வடிச்சுட்டு தான் இருக்கணும். எனக்கு இது நல்லது அப்படின்னு போகாதீங்க. லோத் அப்படி தான் போயிட்டான், செழிப்பாக இருந்துச்சு. பைபிள் சொல்லுது அதற்கு நேராக கூடாரம் போட்டான். முதல்ல எங்கே போனாரா? உள்ள போல, சோதோம் குமராவுக்கு உள்ள போல, அதுக்கு நேராக கூடாரம் போட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, உள்ளே போய் உட்காந்துட்டாரு. இப்போ அந்த பாவங்கள் எல்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவன் அந்த பாவத்தை செய்யலை. ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்த பொழுது ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு மனிதனாய் எல்லாத்தையும் விட்டுட்டு, இல்லை சொத்து சுதந்திரம்லாம் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஜீவன் தப்ப ஓடு, திரும்பி பார்க்காத. ஆண்டவர் சொல்றார் ஜீவன் தப்ப. ஏன் இந்த நிலைமை? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அமைதியா, இல்லை அமைதியா உட்கார்ந்து, செழிப்பா உட்கார்ந்து இருக்காரு, எல்லா நன்மையோடு உட்கார்ந்துருக்கான், சீமானா இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஈசாக்கு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்பா, உன் சொந்த விருப்பத்துக்கு ஓடாதரா, உன் சொந்த விருப்பத்தை தேடாதம்மா, கர்த்தர் உன்னை எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்துல உட்கார்ந்துரு, 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல் வேணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு நல்ல இருதயம் நமக்கு வேணும். அப்போ முதல்ல நிறைவான பலன் பெற்ற ரூத், 2வது 100 மடங்கு பலனடைந்த ஈசாக், 3வது மிகுந்த பலன் பெற்ற சங்கீதக்காரன். 19ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இந்த 19ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்றான், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா 7வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இந்த அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன்னு சொல்ற அந்த அவைகள் எது தெரியுமா? ஆண்டவருடைய வேதம். அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவில்லாதது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆங்கில வேதம் சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், மாற்றி அமைக்கிறது. ஆத்துமாவை மாற்றி அமைக்கணும்னா என்னால் முடியாது, உண்மைதானே? நான் நல்லவனா வாழணும், பேசலாம், வாயில் பேசலாம், நான் நல்லவனா வாழணும், நான் சண்டை போடக்கூடாது, நான் கோவப்படக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது சொல்லலாம். ஆனால் முடியுதா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்புறது வேற, நான் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன், நான் நல்லவனா வாழணும்னு விரும்புகிறேன், என்னால் முடியலை, நான் விரும்பாததை நான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்போ அந்த பாவம் வெளியே வரணும், பாவத்திலிருந்து ஒரு மாற்றம் வரணும், என் ஆத்துமா மாற்றப்படணும். அப்படின்னா எங்கே வரணும்? வேதத்திற்கு வரணும். வேத வசனம், இந்த வேத வசனத்தை குறித்து சொல்லுகிறது, வேதம் குறைவற்றது. இதுக்குள்ள இருக்குது பாருங்க இன்னொரு காரியம், என்ன தெரியுமா? கர்த்தருடைய சாட்சி. வேதத்தில் என்ன இருக்குது? கர்த்தருடைய சாட்சி இருக்கு. ஆண்டவரை பற்றி அங்க நீங்க தெரிந்து கொள்ளலாம்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை பற்றி தெரியாம வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அடிப்படை சத்தியம் தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. அடிப்படை சத்தியம் தெரியல, கர்த்தர் யார் என்பது தெரியல. காரணம் என்ன? அந்த சாட்சியை அவர்கள் வாசிக்கல. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், விழிக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. எவைகளை குறித்து? கர்த்தருடைய வார்த்தையை பேசு. அதை உன் நெத்தியில ஒட்டிக்க, உன் கையில் அடையாளமா கட்டிக்க. செஞ்சிருக்கிறோமா? பைபிளை கையில தூக்கிறதுக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கஷ்டம். பார்க்குக்கு, பீச்சுக்கு போற மாதிரி சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ இந்த வேதத்தை இன்னைக்கு சுமக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வேதம் உன்னை ஒரு நாளும் உயர்த்தாது. டாக்டர் பில்லி கிரஹாம் பெரிய ஊழியக்காரர், உலகத்தையே கலக்கினவர். ஒரே நாள் பிரசங்கத்தில், எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவருடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டம் உலக அளவில் நடந்துச்சு. அங்கங்கே ப்ரொஜெக்டர் வச்சு அவருடைய பிரசங்கத்தை வெளியிட்டாங்க. ஒரே நாளில் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரன். அவருடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப அற்பமான ஊழியம். பைபிள் காலேஜில் அவர் படிக்கும்போது அவருக்கு பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்போ ஒரு நாள் அவருடைய காதலி இடத்துல அவர் கேட்டாரா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன சொல்கிற? அவருடைய லவர் சொன்னாலாம், எனக்கு ஒரு பெரிய கற்பனை இருக்குது. நான் ஒரு பெரிய பணக்காரனை தான் நான் கட்டணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை நான் கட்டணும், செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக வாழணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. உன்ன மாதிரி பிச்சைக்காரனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறதுக்கு விரும்பலைன்னால. அந்த பைபிள் காலேஜில் ஒரு புல் தரை இருந்தது. இவர் அந்த பைபிள் காலேஜ் புல் தரையில் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ ஓடி போய் முகங்குப்புற விழுந்தாராம். விழுந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்து நான் வந்ததுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வந்திருக்குதப்பா. நான் காதலித்த பெண் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டா. அழுதாராம் அழுதாராம் அழுதாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ என்னை நம்பி வந்திருக்கிற இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்னையிலிருந்து அவர் ஒரு காரியம் செஞ்சார். வேதம் வாசித்தார், ஜெபித்தார். பல நாடுகளில் அவருடைய ஊழியங்கள் பரவினது. கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் ஊழியத்திற்காக கொடுத்து அநேக மக்களை தாங்கினார். இன்னைக்கும் அந்த ஊழியம் செழிப்பாக வளர்ந்து இருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த பெரிய மனுஷனை வயசான காலத்தில் ஒரு நிருபர் கேட்டாரா, ஐயா, உங்களுடைய மேன்மைக்கு உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னது என்ன தெரியுமா? என் சிறு வயதில் நான் வேதத்தை சுமந்தேன். என்னுடைய முதிர் வயதில் இந்த வேதம் என்னை சுமக்கிறது. உலகத்தின் பல நாடுகளுக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சொந்த விமானம், பெரிய பங்களா, அவருக்கு ராஜ மரியாதை அமெரிக்காவில். ஏன்? வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, வேதத்திற்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் தர்றாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு சாட்சி. பைபிள் படிப்பேன். எப்படி படிப்பேன் தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய், பைபிள் படிக்காமல் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. சரிம்மா சரிம்மா. எடுத்து சங்கீதத்தை எடுத்து அதுலேயும் பரபரன்னு திருப்புறது, இருக்கிறதுலையே சின்ன சங்கீதமாக பார்த்து படிச்சுட்டு, ஏம்மா பைபிள் படிச்சிட்டம்மா. ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் எந்த காலத்தில் வளர்ந்து இன்னத்தை சாதிக்க போகிறான், இது வேஸ்ட் அப்படின்னாங்க. ஒரு நாள் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 6 அதிகாரம் படிப்பேன். வேதத்தை வாசித்தேன். வேலை செய்கிற இடத்துல கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும், படுப்பேன். படுத்துட்டு அப்படியே பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்தார்.
பைபிள் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்தார். எனக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தவன் +1 +2 தமிழ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர் பண்ண வேலை. இப்போ எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெண்டுமே இல்லை, அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை. ஆனால் கடவுளுடைய கிருபையில் பைபிள் காலேஜுக்கு வந்த பொழுது அவங்க ஆங்கிலத்தில் பாடம் நடத்துவாங்க. அதை அப்படியே எழுதி திரும்பவும் அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய கூட இருக்கிற நண்பர்களுக்கு கொடுப்பேன். பெருமைக்காக சொல்லலை, நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து 10 வருஷத்துக்கு பிறகும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா, நீ எழுதி கொடுத்துட்டு போன தெரியுமா அந்த நோட்ஸ் இன்றைக்கே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்றாங்க. ஒன்றுமே இல்லாத, எந்த மேன்மை இல்லாத சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்தவன். கிறிஸ்மஸுக்கு கிழிஞ்சு போன பனியனை மறைக்கிறதுக்கு ஷொட்டர் போட்டு போனவன் இல்லை, பந்தா, அதுலேயும் பந்தா குறையலை. ஷொட்டர் போட்டால் இன்னும் பெரிய ஆள் மாதிரி கிழிஞ்சு போன பனியனு, அது மேலே ஷொட்டர் போட்டு போனவன் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்? ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய வேதத்தை யார் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, சேலஞ்சாக சொல்கிறேன், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போய் ஒரு குறைவோடு கூட நீ உட்கார்ந்து இருப்பாயானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் வாசிங்க, இதை முக்கியப்படுத்துங்க. பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது தேவனுடைய சாட்சி எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. 3வது சொல்லுகிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கு. சந்தோஷம் வேணுமா? எதை வாசிங்க? சந்தோஷம் வேணும்னா எதை படிக்கணும்? பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷம் வேணுமா? பைபிளை படி. இன்னைக்கு நிறைய கதை புக்குங்களை படிக்கிறது, அதை படிக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த நியூஸ் பேப்பர் கையில் கிடச்சிச்சுன்னா அதோட உலகமே மறந்து போயிடும். போரூரில் இருக்கும்போது ஒரு பேப்பர்காரன் வேணும்ல அந்தால் என் மேலே வச்ச அன்பு ஃப்ரீயாக கொண்டு வந்து பேப்பர் கொடுத்தான். அந்த பேப்பரை வாங்கினதும் அதில் இருக்கிற அந்த ஹெட்லைன்ஸை பார்த்ததும் பைபிள் மறந்து போகும். மொத்த பேப்பரையும் முடிச்சுட்டு பார்த்தா டைம் ஆகிடும். சரி, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு மூடிட்டு போயிடுவேன். 2 மாதம் பார்த்தேன். 3வது மாதம் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா நல்லது தான், நீ கொடுக்குற பேப்பர் சந்தோஷம்தான், ஆனால் இது எனக்கு ஒத்து வரல, இனிமேல் கொடுக்காதன்ட்டு. எனக்கு எதுக்காக சொல்கிறேன்? ஆண்டவருடைய வேதத்தை வாசியுங்கள், அது சந்தோஷம் தரும். அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய கற்பனை நியாயங்கள் அதில் இருக்குது, கற்பனைகள் இருக்குது. நீ எப்படி வாழணுன்றது அது கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு ஒன்று இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்கூலுங்களில். ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு போய் அவர் பேசுவார், நீ நல்லா இருப்ப, நீ அப்படி இருப்ப, நீ ஆட்டுக்குட்டியாவ, யானையாவ, பூனையாவ, அப்படி சொல்லுவார். அதெல்லாம் இல்லை. இந்த பைபிளில் நியாயங்கள் இருக்குது, கட்டளைகள் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இதை படிச்சுட்டு எனக்கு இந்த வாழ்க்கை புரியலை அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லா சட்டங்களும், எல்லா திட்டங்களும், கடவுளுடைய கற்பனைகளும் எல்லாமே எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குதுங்க. எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும், எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. எப்படி ட்ரெஸ்ஸு போடணும்னு கற்றுக் கொடுக்கும், எப்படி முடி வெட்டணும்னு கற்றுக் கொடுக்கும், எப்படி எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், எந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும், எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும், நீ என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும். எது? பைபிள். ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலான்னு, செஞ்சிடாத, செத்தே போவேன். கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்துரு. அதுக்கு என்ன செய்யணும்? பைபிள் படி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அப்போ ஒரு வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள கர்த்தருடைய சாட்சி இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகள் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே இருக்குது.
இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நல்லா கவனிங்க, பைபிளை படித்தா ஒரு பயம் வரும். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நான் செஞ்சது சரி கிடையாது அப்படின்னு அது சொல்லும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி அது பேசும். நீ இப்படி நடக்கணும், இப்படி செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அந்த பயத்தை பெற்று அதற்கு நான் கை கொண்டு நடந்தால் பைபிள் சொல்லுது மிகுந்த பலன் உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க. வேதத்தில் இல்லாத வாக்குத்தத்தங்கள் கிடையாது, வேதத்தில் இல்லாத தீர்க்க தரிசனம் கிடையாது. நம்ம ஆளுங்க ஒரு பிரசங்கியார் பேரை போட்டு கீழே பிராக்கெட்டில் என்ன போடுவாங்க? தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். கூட்டம் ஜே ஜேன்னு ஓடுது. என்னடான்னா, ஐயா தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன சொல்றாரு? என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய், உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய். சொல்றேன்ல, எங்க இருக்குது இதெல்லாம்? நம்ம அதை கேட்டு ஐயா நான் மாதிரி சொல்றாரு தெரியுமா, என்னை பார்த்ததும் அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டாரு. என்ன வச்சாரு? உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். பைபிள்ல இல்லையா அது? உன் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை நீ காண்பாய். சொல்றது நம்ம யாரையும் நான் குறை சொல்லல, பைபிளில் இருக்கிறத திருப்பி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? அடிப்படையை விட்டுட்டு அவரு தான் தெய்வம் மாதிரி அவர் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, கர்த்தரை நாடி வருவாயானால், இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பாயானால் மிகுந்த பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். 1, கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து விட்டால் அவர் நிறைவான பலன் தருவார். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற வழியிலே நீ நடப்பாயானால் உன்னை 100 மடங்கு ஆண்டவர் பலன் தந்து நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்து விட்டால் மிகுந்த பலனை தருவார். பைபிள் சொல்லுது, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் நானும் தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, அந்த பலனை நானும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. மிகுந்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்குதே, அந்த பலன் எனக்கு வேணும். ரூத்துக்கு கிடைத்த நிறைவான பலன் எனக்கு வேணும். ஈசாக்குக்கு கிடைத்த 100 மடங்கு பலன் எனக்கு வேணும். சங்கீதக்காரனுக்கு கிடைத்த அந்த மிகுந்த பலன் எனக்கு வேணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இனி இந்த உலகத்தையும் உலக மனிதர்களையும் உலகத்தின் பொருள்களையும் நம்பி இதுதான் என்னுடைய அடைக்கலம் என்று நான் ஓட மாட்டேன். ஆண்டவரே, உம்மையே நான் அண்டிக் கொண்டு உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உமக்கு சாட்சியாய் வாழட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஈசாக்கை போல சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையை நான் அப்படியே கேட்டு நடப்பேன்ப்பா. ஒரு நாள் உம்முடைய சித்தத்தை மீறி நான் நடக்க மாட்டேன், என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிப்போமா? சங்கீதக்காரனை போல கர்த்தருடைய வேதத்தை, அவருடைய சாட்சியை, அவருடைய நியாயங்களை, அவருடைய கட்டளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கை கொண்டு நடந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எந்த குறையும் வராது. மிகுந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா, உம்முடைய வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போக போகிறோம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காம என்னுடைய நாளை நான் தொடங்க மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காம என்னுடைய பாட புத்தகத்தை நான் திறக்க மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காம என்னுடைய வேலை தளத்தில் எந்த வேலையும் நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு முக்கியத்துவம், கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம். கர்த்தர் தான் என்னுடைய அடைக்கலம், அவருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம். ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த பலனை நான் உனக்கு தருவேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் இதை ஆசீர்வதித்தார். நாங்கள் மிகுந்த பலன் பெறுகிற அந்த தைரியத்தை விட்டுவிடாதபடி, நம்பிக்கை இழந்து போகாதபடி தொடர்ந்து உமக்காக வாழ கிருபை செய்யும்.
ரூத்தை போல உம்முடைய செட்டைகளில் அடைக்கலமாய் வந்து உமக்கு சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. ஈசாக்கை போல நீர் நடத்துகிற பாதையில் கீழ்ப்படிந்து நடந்து நீர் தருகிற நன்மையை பெற்று வாழட்டும் அப்பா. சங்கீதக்காரனை போல உம்முடைய வேதத்தை அதனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு பயந்து அந்த நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மிகுந்த பலனை பெற்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.